ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். காவேரி திரைப்படம் 1955ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். லக்ஷ்மண செட்டியார் அப்படின்னு அறியப்பட்ட லேனா செட்டியார் அவர்களுடைய கிருஷ்ணா பிக்சர்ஸ் தயாரிப்பில் ASA சாமி அவர்களுடைய திரைக்கதையில் இந்த திரைப்படம் உருவானது. டி யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, லலிதா, ராகினி, TA மதுரம், குசலகுமாரி, மாடி லக்ஷ்மி, M சரோஜா, ருஷேந்திரமணி, அங்கமுத்து, கலைவாணர் NS கிருஷ்ணன், புலிமூட்டை ராமசாமி, ER சகாதேவன், TE கிருஷ்ணமாச்சாரி, R பாலசுப்ரமணியம், T பாலசுப்ரமணியம், MN நம்பியார், PS வீரப்பா, TK சம்பங்கி, கொட்டாப்புளி ஜெயராமன், KS அங்கமுத்து, கரிக்கோல் ராஜு, ரீட்டா தனம் போன்றோர் நடிச்சிருந்தாங்க. G ராமநாதன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, CS ஜெயராமன் ஆகியோர் திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. பாடல்களை உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதியிருந்தாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய 20வது திரைப்படமாக வெளியானது காவேரி திரைப்படம். அந்த காலத்தில் 100 நாட்களோடைய மாபெரும் வெற்றி சித்திரம் இந்த காவேரி திரைப்படம். 1955ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த காவேரி திரைப்படம் வெளியானது. காவேரி திரைப்படத்தில் இடம்பெற்ற உடுமலை நாராயண கவியினுடைய பாடல் தான் சந்தோஷம் கொள்ளாமே சாப்பாடும் செல்லாமே தாய்நாடு திண்டாட்டம் போடுதே அப்படின்ற பாடல். இந்த பாடலை G ராமநாதன் இசையில ஜிக்கி அவர்கள் மிகவும் அருமையாக பாடியிருப்பாரு. காவேரி திரைப்படம் சென்னையில் வெளியான தியேட்டர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரகன், ராஜகுமாரி, ஸ்ரீ கிருஷ்ணா, உமா போன்ற திரையரங்குகளில் வெளியானது. வேலூர் ராஜா தியேட்டரில் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்த ஒரு திரைப்படம். காவேரி படம் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டுச்சு. தமிழில் சிவாஜி அவர்கள் நடித்த கேரக்டரில் தெலுங்குல NT ராமாராவ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. நடிகர்கள் குழுவிலையும் சில மாற்றங்கள் இருந்துச்சு. தெலுங்கு வெர்ஷனையும் டி யோகானந்த் அவர்களே இயக்கியிருந்தாரு. சிவாஜி அவர்கள், பத்மினி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த காவேரி திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு அழகான பாடல் தான் காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே. இந்த பாட்டை பாடியவர் இசை சித்தர் CS ஜெயராமன் அவர்கள். இந்த பாடலில் காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே அப்படின்ற மாரிமுத்தா பிள்ளையின் யதுகுல காம்போதிராக சாகித்யம், பாபநாசம் சிவன் இயற்றிய சிந்தை அறிந்து வாடி அப்படின்ற ராகமாளிகை சாகித்யமும், தொடர்ந்து வாழ வயதாகி அழகாகி மனதாகி அப்படின்ற ராமேஸ்வரம் திருப்புகழும் இடம்பெற்றிருக்கு. இந்த திருப்புகழ் இரத்த கண்ணீர் திரைப்படத்திலையும் நிறைவு பாடலாக இடம்பெற்றிருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. 1955 வெளிவந்த காவேரி திரைப்படத்தில் பாபநாசம் சிவன் எழுதிய பாடலை CS ஜெயராமன் இசையமைத்து பாடியிருக்கிறாரு. சிந்தை அறிந்து வாடி அப்படின்ற ஒரு பாடல். சிவாஜி நாடகங்களில் பெண் வேடங்களில் நடித்ததால நடனம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னாலும் இந்த அபிநயம் அருமையாக அமைஞ்சிருக்கும். மணமகன் விஜயனே மாப்பிள்ளை அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம். அப்படி காவேரி படத்தில் அமைந்த பாடல் தான் மனதினில் நான் கொண்ட மாப்பிள்ளை என்ற பாடல். MLVயுடைய குரல் வளம் இனிமையாக இருக்கும். உடுமலை நாராயண கவியினுடைய அழகு தமிழ் வரிகள் அருமை. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.